நம்ம சந்தியாரா கம்பெனியோட செல்லப்பிள்ளை கூப்பிடலாம் அமுதா அவர்களை. வெல்கம். வணக்கம், வெல்கம். இது டெடிகேஷன் ரவுண்டு. நீங்க யாருக்கு இந்த பாட்டு டெடிகேட் பண்றீங்க? நான் டெடிகேஷன் செய்கிற அளவுக்கு என்னுடைய எல்லாரும் டெடிகேஷன் தான் செய்கிறேன். ஆனால் முக்கியமாக எனது உயிர் நண்பி அவை காமினியோடு தான் சொல்லுவேன். ஆனால் அவள் காமினி இல்லை, அவள் என்னுடைய ஜம்மி ஒரு கூப்பிடுகின்றேன். ஜம்மி சால் சிஸ்டர். அவள் கண்டன் டெடிகேட்டர். காமெடியில் ஜெமினி அவங்க, ஜெமினியில் ஜென்னி. ஜெமினியை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அமுதாவை பத்தி ஒரு வார்த்தைகள். One thing about Amuda, she has a very genuine heart. She does her best, and she always tries her best. And only thing, she has to listen to the judges. I always keep telling her that she has a good voice, but if she listens to what the judges say, I'm sure she will reach great heights, right? And Raj Ganesh knows about it, but she's a fantastic soul. It's a wonderful soul. Thank you so much. Thank you. நினைக்க
மகள் நடுவையின்றி சென்றான் இளம் காதலனை கண்டு நாணி நின்றான் அவங்க மைக் விட மாட்டாங்க. நம்ம மியூசிக் முடிஞ்ச உடனே பாடி தான் விடுவான்றாங்க. நீங்க ஏங்க 3 பேரா பாடுறீங்க? 2 பேர் தான் பாடணும். 3 பேரா பாடுறீங்க. 3 பேரா பாடுறீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 பேர் தான் பண்ணணும். இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஓகே, லாஸ்ட் மினிட் சேஞ்ச் போல இருக்கு. அது கரெக்டா பண்ணிருந்தாலும் ஓகே. பண்ணல என்ன பண்ண சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கேட்கவே இல்லை ஒருத்தர் கூட. நீங்களா பாட்டீங்க. ரைட் ஓகே. நீங்க வந்து குரு அபிஜித் சிக்ஷா இருந்தாலும் பரவாயில்ல. ஜட்ஜஸ்ட் போகலாம், மேடம் போகலாம். செக் ஓகே. எனக்கு உங்ககிட்ட ஒரு ரகசியம் கேட்கணும். எப்படி இந்த பாவம் கொண்டு வரீங்க? No, I'm serious. நீங்கள் தான் ஒரு பாவமான ஒரு ஆள். இல்லை, as a dancer நான் கூட இவ்வளவு என் முகத்தில் எக்ஸ்பிரஷன் எல்லாம் காமிப்பணுங்கிறது எனக்கே இப்போ சந்தேகம் வந்துருச்சு உங்களை பார்த்தது. The reason, I think the reason I want to tell everybody, the reason is her heart is pure தங்கம். Very innocent. ஸோ அவங்க பாடுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, தளம் தப்பு அதெல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நாம் பார்த்தோம்னா her singing is pure. ஸோ அதுக்கு வந்து என்னோட கோடி நமஸ்காரம். இப்படியே இருங்க, மாற வேணாம். அடுத்து நம்ம அண்ணனாதான் நாட்டு போகலாம். அமுதா வணக்கம். நீங்கள் படிக்கிறத விட இந்த உணர்ச்சி வசப்படுறது தான் நீங்கள் அந்த அப்படியே உள்ளுக்கு போறீங்க, டீப்பா உள்ளுக்கு போறீங்க. இப்போ இந்த இந்த மூன்று சரணத்தில் நீங்கள் ஒரு சரணம் நீ பாடினீங்களோ? இது வந்து டோட்டலா 3 minutes. ரெண்டாவது சரணம் ரிப்பீட் வந்து பல்லவி இல்லை, பல சேர்த்து படிச்சீங்க. முன்னாடி எனக்கு நான் பிரின்ஸ் ஒழுங்கான அதில் படித்து கொண்டு இருந்தீங்க. அதில் தான் கொஞ்சம் அந்த உணர்ச்சி வசப்படுறதுல அதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க தவறினீங்கள். தெரியும் உங்களுக்கு என்ன இதுண்டு. ஆனால் டீச்சர் சொன்ன மாதிரி அந்த பாவம் வந்து ஒற்றுக்கும் பெறாது, அடிக்கடி அந்த முகபாவனை, அந்த குரல்ல வர அந்த குழைவு, so nice, amazing. மிக்க நன்றி அண்ணா. சொல்லுங்க ஜி, ஏதாவது சொல்ல போறீங்களா? நீங்க இல்ல அவ்வளவுதான், 2 பேர் தான். இல்ல அவர் சொல்றோம். நான் அதான் சொன்னேன், அது ஜோக்காவும் எடுத்துக்கொள்ளலாம், சீரியஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பஸ் போனால் பிடிக்கல, பஸ்ஸுக்கு பின்னால் விரட்ட இல்லாது ஒன்று சொல்கிறேன். ஓகே, நான் தமிழ் கரோக்கி வேர்ல்டு ஓனர் எப்படியா நான் சொல்ல வரல. ட்ரக்கில் நீங்கள் பாடுற நேரம், சூஸ் பண்ணுற நேரம் வந்து நீங்கள் ட்ரக்கில் போட்டு பழகிற நேரம், அது வந்து ஃப்ரீயாக கோயிலில் கொடுக்குற புக்க மாதிரி தான், இப்போ யூடியூப்பில் உள்ளதெல்லாம். ஸோ அதை எடுத்து பாடுற நேரம் ஒன்று சில நேரங்களில் 2 சரணம் இருக்கும், 3 சரணம் இருக்கும், பல்லவி திரும்ப வராது. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எப்போவுமே நோட் பண்ண பிறகு நீங்கள் பாடக்கூடாது. திரும்ப அதில் 2வது சரணம் வந்து 1வது சரணம் முடிச்ச பிறகு திரும்ப நீங்கள் பல்லவி வராது. திரும்ப நீங்கள் பல்லவி திரும்ப ஃபுல்லாக பாட பஸ் போயிடுச்சு அப்படியே. ஸோ மிச்சம் கவனமாக இருக்கணும். ட்ரக்கில் என்ன ஆர்டர் இருக்கோ, உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச ட்ரக் அது, நீங்கள் அந்த ட்ரக்கில் என்ன ஆர்டர் இருக்கோ அதன்படியே நீங்கள் பார்த்து பாடணும். நீங்கள் பேப்பர் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட அடிஷனலாக வச்சுட்டீங்க. ஸோ அது அப்படி படிக்கக்கூடாது. ஸோ அதுதான் உள்ள பிள்ளையான காரியம். அடுத்த தடவை திருத்தி கொண்டீங்கன்னா சரி. ஓகே, தேங்க்யூ. மிக்க நன்றி. ஸோ நிறைய இன்புட்ஸ் இருக்கு உங்களுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாடல் வந்து பாடுகின்ற போது இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தாண்டி இந்த பார்வையாளர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, கைத்தட்டி அதெல்லாம் ஆரவாரெல்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அமுதா கிட்ட இருக்கிற ஒரு மெயின் ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது பாராட்டினாங்கன்னா அந்த பாராட்டுக்குள்ள போயிடுவாங்க, பாட்டு விட்டுருவாங்க. அதான் பண்ணாங்க இன்னைக்கு. ஏன்னா பயந்துட்டே இருப்போம், ஐயோ அதை கவனிக்காம ஒழுங்கா பாடணுமே அப்படின்னு நினைச்சு இருப்போம். அது கரெக்டாக தப்பு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன, எல்லோருக்கும் அந்த மேடை கிடைக்காது. கிடைக்கிற மேடையில் வந்து இது போன்ற விடைகள்லாம் வந்து எப்பயும் நடக்காது. ஒழுங்காக பாடணும், அந்த நேரில் அந்த நாள் வந்து தொண்டை ஒழுங்காக இருக்கணும், பல விடைகள் இருக்குது. இருந்தாலும் குட் ஜாப் ஃபார் வாட் எவர் ஹஸ் பீன் டன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் ரவுண்ட்ஸ்.